ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 30 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாட்டி ஸ்ருதிக்கு மட்டும் அந்த சாரீ கொடுக்குறாங்களே, அவரோடனே பக்கத்துலேருந்து எல்லாருமா அப்போ எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிட்டாடா வந்தேன், என் பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன், ஆளாள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அப்புறமா முத்து எங்கன்னு கேட்கும்போது முத்து கோவத்தில் ரூமில் இருக்கிறாரு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, அவனை இப்போ எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த கதை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க வாங்க வாங்க எல்லாருக்கும் சீம்பால் தரேன்னொடனே இப்போ முத்து உள்ளேருந்து கேட்குறாரு, பெரிய பாக்ஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்கன்னொடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை இல்லை சின்ன பாக்ஸில் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னொடனே முத்து இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது சொல்லிட்டு ஓடி போய் அந்த சீம்பால் பாக்ஸோடி வாங்கி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறமா எல்லாருமா சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மீனாக்கு வந்து விஜயா திட்டுறாங்க, நீ தானே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர இங்கே கூப்பிட்டு வர வந்த, அவங்க பற்றி என்னையே திட்டிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கும்போதே அங்கே பாட்டி வந்துடுறாங்க. இப்போ பாட்டி வந்து விஜயாவை திட்டுறாங்க, திட்டிட்டு எல்லோரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லான்னொடனே விஜயா சொல்கிறாங்க, ஐயோ எல்லோரும் நெருக்கி பிடிச்சிட்டுலாம் சாப்பிட முடியாது, ஏன் அவன் பெறவு சாப்பிட்டு சொல்லிட்டு முத்துவை பெறவு சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்கார தான் வந்திருக்கிறேன், ஆளாளுக்கு ஒவ்வொரு சேர் டேபிள்லாம் எடுத்துகிட்டு வா எல்லாரும் சேர்ந்து உட்காரலாம் சொல்லிட்டு விஜய்கிட்ட நீ வேணா மொட்டை மாடியில் போய் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு சொல்லிட்டு பாட்டி எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ மீனா மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது பாட்டி வந்து மீனாவே உட்கார சொல்கிறாங்க. இப்போ விஜயா கேட்குறாங்க, அவள் உட்காந்துட்டானே யார் சாப்பாடு வைக்கிறதுனே, அவங்கவுங்க எடுத்து வச்சுக்குவாங்க, மீனா நீயும் போய் உட்கார சொல்லிட்டு மீனாவே உட்கார வச்சுட்டு பாட்டி பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்படி 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதா அண்ணாமலைக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்குள்ளே இங்கே சண்டையை போட்டுறாங்க. முத்து ஏதோ சொல்கிறாரு, மனோஜும் ரவி ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா பாட்டி இப்படி சண்டை போடக்கூடாது, இதெல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும், ஒரு பிள்ளையை ஓரவஞ்சனையாக வளர்த்துனால தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க, யார் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் பூர்வீகத்தில் வந்து ஒரு சொத்து இருக்குது, அதை வந்து நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லாருமா பொங்கலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பொங்கலுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு, நாளைக்கு நான் கிளம்பிடுவேன், நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு வாங்க, சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ விஜய் அப்படி வரிசையாக ரோஹிணியிலேருந்து எல்லாரையும் பார்க்குறாங்க, மீனா வரைக்கும் பார்க்குறாங்க. இப்போ ரோஹிணி ஏதோ குழப்பத்தில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.